குடும்ப பிரச்சனையில் 3வது நபரை மட்டும் உள்ளே விடவே கூடாதுங்க. 3வது நபரை உள்ளே விட்டால் இப்படித்தான் ரவிமோகனை மாதிரி அழுது புலம்பணும். இப்போ ரவிமோகனோட மனைவி ஆர்த்தி மீடியா முன்னாடி அழுது புலம்பி கண்ணீர் வடிச்சிருந்தாங்கன்னா எல்லா பெண்களும் ஒன்று கூடி ஃபெமினிசம் பேரில் ரவிமோகனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருப்பாங்க. ஏன்னா பெண்களோட கண்ணீருக்கு சக்தி இருக்குது. இந்த மாதிரி மீடியா முன்னாடி ஆண்கள் அழுது புலம்புனாங்கன்னா தம்பி ஓரமாக போய் விளையாடுப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுக்காக ரவிமோகனை நான் நல்லகுடி நாணயம்னு சொல்லலை. ஆர்த்திக்கும் ரவிமோகனுக்கும் டைவர்ஸ் கேஸ் இன்னும் முடியல, கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே ரவிமோகன் கெனிஷா கூட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருந்தால் மனைவி ஆர்த்திக்கு கோவம் வருமா வராதா நீங்களே சொல்லுங்கள். திடீர்னு புள்ள பாசத்தை பற்றிலாம் பேசுகிறார். 50 லட்ச ரூபா கட்டி படிக்க வச்சேன், செஸ்ஸு விளையாண்டு தோற்று போவேன், புள்ள பாசத்தை பற்றி பேசுகிறாருங்க. இத்தனை நாளாக கெனிஷா கூட தானே சுற்றிட்டீங்க. கெனிஷா விட்டுட்டு போயிட்டாங்களா இல்லை பிரித்து வச்சுட்டாங்களா தெரியாது. அந்த வழி தாங்க முடியாமல் ரொம்ப டிப்ரெஷனில் மீடியாவை கூட்டு வச்சுட்டு புலம்பி தள்ளுறாரு, ஒப்பாரி வைக்கிறாருங்க. 3 எழுத்து நடிகை, இட்லி நடிகை தமிழ்நாட்டுக்கே தெரியும் அது குஷ்பு தான். குஷ்பை கிளின்னு கிழிக்கிறாருங்க. ரவிமோகனோட வாழ்க்கையை கெடுத்ததே குஷ்பு தானம்மா. சும்மா கிழிச்சு தொங்க விடுறாரு மனுஷன். அநியாயம் பண்ணால் பிடிக்காது, நான் பண்ணுறது அநியாயம் நினச்சிங்கன்னா ஓகே மீம்ஸ் போடுங்க, கண்டென்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறாருங்க. ஒரு காலத்தில் எப்படி இருந்த மனுஷன் ஜெயரவியா இருந்து ரவிமோகனா மாதிரி இப்படி ஆயிட்டாரே. இதை பார்க்கும்போது சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தில் பிரகாஷ்ராஜிட்ட சொல்லுவார்ல, இப்போ கூட அப்போ உங்கள் கைக்குள்ளே தான் என் கை இருக்குன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி இருக்குங்க. திருமண வாழ்க்கை பிடிக்கலையா டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க நிம்மதியாக வாழுங்க. அதை விட்டுவிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போட்டுட்டு குற்றம் சொல்லிட்டு ஒருத்தர் பழி வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. மக்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள்.